இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேய் படம் மாதிரி தெரிஞ்சாலும் இது பேய் படம் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஒரு கண்ணாடி எப்படி மனிதர்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ள வைக்குது அப்படிங்கிறத ஒரு அழகான படமாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹாரர் டச் கண்டிப்பாக தோணுங்க. சில பேர் இந்த படத்தை பார்த்துருப்போம், ஆனால் இன்னைக்கு வரைக்குமே நிறைய கன்ஃபியூஷன் இந்த படம் பற்றினது இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹக்கோலஸ். இந்த கதையில் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அப்பா, அம்மா, பிரதர் டிம், சிஸ்டர் கைலி. இவங்க தன்னோட வீட்டுக்கு ஒரு ரொம்பவே பழமையான ஒரு ஆன்டிக்குவான மிரரை கொண்டு வராங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்பா ரொம்பவே வயர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மா ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த மிரர் அப்படி என்ன தான் பண்ணும்? டைரக்டா அட்டாக் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லைங்க, ரியாலிட்டியையும் இமேஜினேஷனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எது உண்மை எது போய் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு விடும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஏகப்பட்ட பயத்தை உருவாக்கி விடும். உங்களுடைய பயத்தை தான் அது யூஸ் பண்ணும். நீங்க பயப்படுறத வெப்பனா யூஸ் பண்ணும். இதனால தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 30க்கும் மேற்பட்ட ஆக்களை இந்த கண்ணாடி பழி வாங்கி இருக்குதுன்னு இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மிரரோட எஃபெக்ட் அதிகமாக மாறிக்கிட்டே வருது. இதனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. முக்கியமா இந்த கதையில வரக்கூடிய அப்பா கேரக்டர்ல இருக்கக்கூடிய அவர் அந்த மிரரோட ஓவரால் கண்ட்ரோல்லே போயிடுறாரு. அதனால தன்னுடைய வைஃபை அவர் டேஞ்சர்னு இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. வைஃபுக்குமே கூட தன்னுடைய கணவரை பார்க்கும் பொழுது ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஃபீல் வருது. ஸோ இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. உண்மையை சொல்லணும்னா இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. அந்த கெட்டவங்க மாதிரியான ஒரு ஃபேக் சீனை கிரியேட் பண்றது இந்த மிரருடைய வேலையா இருக்கு. கடைசியில அப்பாவும் இறந்துடுறாங்க, அம்மாவும் இறந்துடுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா டிம் அப்பா அம்மாவை கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு அப்பாவை ஷூட் பண்ணிடுவான். தன்னுடைய அப்பாவை சுட்டு கொல்லும் போது அவன் ரொம்ப சின்ன பையலா இருந்திருப்பான். ஸோ அதனால சைல்டு மர்டர்ட் ஃபாதர் அப்படிங்கிற ரீதியில மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு டிம் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட வருடங்கள் தன்னுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில ரிலீஸ் ஆகி வர டைம்ல தன்னுடைய அக்கா கைலி, நீ அப்பாவை கொல்லலை, உன்னை கொல்ல வச்சது அந்த கண்ணாடி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஏகப்பட்ட சீக்வன்ஸ் ப்ரெசென்ட்லையும் பாஸ்ட்லையும் நடந்ததை மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ டீம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகிறான். அதுக்கப்புறமா கைலி ஆல்ரெடி மிரரை பற்றின ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். கைலி கிளியரா சொல்றான், அப்பா கிரேசி கிடையாது, அம்மாவும் ஈவில் கிடையாது, மிரர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றார். பட் டீம் அவனுடைய தம்பிக்கு இது எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. சிஸ்டருக்குள்ளேயும் பிரதருக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிலீப் கிளாஷ் நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் இது இருக்காது அப்படிங்கறத டீமும் இல்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிங்கறத அடிச்சு சொல்ற கைலுக்கு இடையில ஏகப்பட்ட நம்பிக்கை ரீதியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா இந்த மிரரை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கையிலே மிரரை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான பிளானை போடுறா. பிளான் எப்படி இருக்குதுன்னா ஏகப்பட்ட கேமராஸையும் இல்யூஷன் கேட்ச் பண்ணக்கூடிய வகையில எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிறான். ஏகப்பட்ட அலாரம்ஸையுமே செட் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா எந்தெந்த டைம்ல நம்ம இல்யூஷன்ஸ்குள்ள இருந்தாலுமே கூட நம்மளை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டா அந்த சவுண்ட் வச்சு நம்ம இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிறான். ஆட்டோமேட்டிக்கான ஹேங்கர் ஒன்று மிரரை பிரேக் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறா. அந்த குறிப்பிட்ட டைம் முடியும் பொழுது அது உடனடியாக போயிட்டு மிரரை ஸ்கிராச் பண்ணி விட்டுரும். கைலியோட லாஜிக் எப்படின்னா மிரர் இல்யூஷனை தான் கிரியேட் பண்ணும், மெஷின் இல்யூஷனை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட் வச்சுக்கிட்டு இருக்கிறா. பட் இந்த மிரர் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடியதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கைலியே ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். கைலி மைண்டில் நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் ரியாலிட்டியில் நம்ம ஆப்பிள் சாப்பிடாம ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், கன்ஃபியூஷனான சீக்வன்ஸை மிரர் கிரியேட் பண்ணி விட்டுரும். இங்கே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும், யோசிக்கக்கூடியதாக இருக்கட்டும், நம்ம பாடியோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மிரர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக டைம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ஏன்னா பாஸ்ட் சீனையும் பிரசன்ட் சீனையும் மிக்ஸ் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. அதாவது மிரர் டைம் சென்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா சேம் பிளேஸ் சேம் பொசிஷன் பட் டிஃபரெண்ட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான ரீசன் டிரெக்டர் ஆடியன்ஸை மிரர் விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும். ஸோ ஃபைனலாக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இல்யூஷன்ஸுக்கு தாண்டி அந்த ஹேங்கர் அந்த கண்ணாடியில் போய் அடிப்பட்டு அந்த கண்ணாடி
உடஞ்சி போகணும். இதுதான் சீக்வன்ஸ். இந்த படத்தோட சீக்வன்ஸ் இப்படி தான் கடைசியில் கிளைமேக்ஸ் அமையணும்னு நாம நினைச்சிருப்போம். நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கவே நடக்காது. கைலி நினைக்கிறா மிரரை பிரேக் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் ஆல்சோ இல்யூஷன். ஸோ அந்த டைமர் சரியாக செட் ஆகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த ஆங்கர் வந்து கண்டிப்பாக அந்த கண்ணாடியில் இடிப்பட போகுது. அப்படி இடிப்படும் போது கண்ணாடி பிரேக் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த சீக்வன்ஸ் போய்க்கிட்டு அந்த சமயத்தில் தன்னுடைய தம்பியான டீம் என்ன செய்வார்னா ஓடி போயிட்டு அந்த டைமரை தனக்கு ஏற்பட்ட இல்யூஷன் காரணத்தினால வேகமாக அந்த ஆங்கரை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அந்த ஆங்கர் போய் உடனடியாக போய் கண்ணாடியில் போகிற அந்த சமயத்தில் தான் அந்த ஆங்கர் பட்டது கண்ணாடியில் கிடையாதுங்க, தன்னுடைய அக்காவான கைலி மேலே. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த மிரர் ஏகப்பட்ட இல்யூஷன்ஸை நமக்குள்ள கிரியேட் பண்ணி விடுறதுனால கண்ணாடிக்கும் கைலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த ஆங்கரை ரிலீஸ் பண்ணதுனால கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கைலி மேலே அந்த ஆங்கர் பட்டு கைலிக்குமே கூட நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இல்யூஷனை மிக்ஸ் பண்ணி விட்டுரும் இந்த ஒரு மிரர். இப்போதான் டீம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தன்னுடைய அப்பாவை தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தானே கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி இப்போ தான் வந்திருப்பான். கொய்யால வந்து ரொம்ப நேரம் கூட அவளப்பா ஒரு 1 வீக் கூட இருந்திருக்க மாட்டா. தன்னுடைய அக்கா ரிசர்ச் பண்ண இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போயிட்டு தன்னுடைய அக்காவே தன்னோட கையால் கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகிறது. ஆக்சுவலி டீமுக்கு தன்னுடைய அக்கா தான் முன்னாடி இருக்கிறாங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த மிரர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ணக்கூடிய இமேஜினேஷனை இல்யூஷனை உருவாக்கி விட்டுருது. ஸோ இந்த மிரரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிரரை இல்லாமக்கணும்னு நினைச்ச கைலி இறந்துடுறா. பட் அந்த மிரர் இன்னைக்கு வரைக்குமே சர்வே ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்பொழுது மிரர் அடுத்த ஃபேமிலிக்கு ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது. It will never ends, it just change owner அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபைனல் எண்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹாக்லஸ் அப்படிங்கிற அந்த படம் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, மைண்ட் வீக் ஆகும்போது நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அந்த பயம் நம்மளுடைய ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்கும். ரியாலிட்டியை ஈஸியாக மனிப்புலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய மைண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிற அந்த சமயத்தில் என்ன வேணாலும் நமக்குள்ளே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாரர் டச்சில் இந்த ஒரு படத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னப்பா இந்த படம் நமக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸான த்ரில்லரான ஒரு படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹாக்லஸ்ங்கிற இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் இருக்குதான்னு தெரியல. பட் 2013 வந்த இந்த ஒரு படம் கண்டிப்பாக வேற லெவலில் ஹாரர் டச்சையும் தாண்டி ஏகப்பட்ட இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் மாதிரி இந்த படத்தை போர்ட்ரேட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஹாரர் த்ரில்லர் சஸ்பென்ஸான மூவியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 hour 44 minutes இருக்கக்கூடிய இந்த படம் ஏகப்பட்ட விஷயங்களை அழகாக போர்ட்ரேட் பண்ணி அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இனிமேல் கூட இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அது வரைக்கும் பாய்.